போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இரு, நான் வந்துடுறேன். மச்சான், உன்னையே போன் போட்டு எப்படி கலாச்சா? எனக்கே அவமானமா இருந்துச்சுடா. இப்ப நீ போன் போட்டு கலாடா. அடுத்த தண்டா பண்ண போறேன். அவளை விட்டுருவேனா என்ன? இன்னும் எத்தனை பேர் இப்படி செட் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. என்ன நேரா கோயம்புத்தூர் போய் இறங்கியிருப்பீங்களே, நேரா என் அம்மா அப்பா வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பீங்களே. அங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்து எங்க அப்பா அம்மா வெளியூர் போயிட்டாங்கன்னு சொல்லிருப்பாரு. 2 பேரும் பேந்த பேந்த முழிச்சிங்களா? இது எல்லாம் நடந்துச்சா? எனக்கு அப்பா அம்மாவை நடிச்சவங்களை கூட்டு வந்துட்டா என்னை மாட்டி விடலான்னு நீ பிளான் பண்ண. அவங்கள வேக வேகமா வெளியூருக்கு பார்சல் பண்ணி இப்ப நான் உங்களை மாட்டி விட்டேன். அவ்வளவு ஈஸியா இந்த அருணை சிக்க வச்சிடலான்னு நினைக்காத. என் அம்மா அப்பா இருக்காங்களே, அவங்கள நீ எங்கேயும் பிடிக்கவே முடியாது. அவங்க உன் போனையே அட்டன் பண்ண மாட்டாங்க. போன மச்சான் திரும்பி வந்தான் கோமணத்தோடன்ற மாதிரி கதிர் மச்சானை கூப்பிட்டு அப்படியே திரும்ப வந்துரு. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இது போல நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் தோத்துதான் போவ. வர வெள்ளிக்கிழமை எனக்கும் வர்ஷாக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கதான் போகுது. நான் அந்த பரிகார பூஜைக்கு வரவே மாட்டேன். அங்கேயும் நீ இதே மாதிரி தான் முழிச்சிட்டு நிப்ப. பக்கத்துல ஏதாவது கருப்பு மை இருந்துச்சுன்னா முகத்துல எடுத்து பூசிக்க. போனவை அருண் கூட்டிட்டு வந்த அந்த போலி அம்மா அப்பா சினிமால நடிக்கிறவங்க தானே? அவங்க 2 பேரும் நடிப்பு பைத்தியங்களாச்சே. அவங்கள அவங்களோட வீக்னஸை வச்சுதான் பிடிக்கணும். பிடிக்கிறேன். என்ன சொல்லி ஏமாத்தி வர வைக்கிறது? டிரைவர் போன்ல இருந்து பண்ணி பாப்போம். அண்ணா, அண்ணா உங்க போன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என் நம்பர்ல இருந்து கூப்பிட்டா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு போன் பண்ணிட்டு தரேன், போன் கொடுங்கண்ணே. சரிம்மா, இந்தாங்க.